வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 8th சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 8.3ல 4th சம் தான் பார்க்க போகிறோம். கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா A to H வரைக்கும் நம்மளுக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்பிரஷனில் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிவ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதணும். 7 added to y. ஒய்யோட எதை ஆட் பண்ணியிருக்காங்களா? 7. ஸோ y + 7. அடுத்து 16 சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஒய். ஒய்யிலிருந்து 16 கழிக்கப்படுகிறது. ஸோ y - 16. அடுத்து 4 டைம்ஸ் ஒய். ஸோ 4y. புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ சம் டி பார்த்தீங்கன்னா 1/2 ஆஃப் ஒய். 1/2 ஆஃப் ஒய்னா ஆஃப் இன்ட்டு ஒய். அப்போ y/2 வந்துருமா? தட்ஸ் ஆல். அவ்வளோதான். y/2. அடுத்து 3 added to 3 டைம்ஸ் ஒய். 3 டைம்ஸ் ஒய்னா என்னது? 3yன்னு அர்த்தம். 3yயோட என்ன ஆட் பண்ணியிருக்காங்களாம்? +3. 3y + 3. ஓகேவா? 4 டைம்ஸ் ஒய். அப்போ 4y நம்மளுக்கு தெரியும். சப்ட்ராக்டட் ஃப்ரம் 17. 17லேருந்து 4yயை சப்ட்ராக்ட் பண்ணுறாங்களாம். அப்போ 17 - 4y. ஓகேவா? அடுத்து சம் ஜி பார்த்தீங்கன்னா 1 added to -5 டைம்ஸ் ஒய். -5 டைம்ஸ் ஒய்னா -5yயோட 1 ஆட் பண்ணியிருக்காங்க +1. ஓகேவா? எக்ஸ்பிரஷன் என்னது? -5y + 1. ஹச் பாருங்கள். -11 added to 7 டைம்ஸ் ஒய். 7 டைம்ஸ் ஒய்னா 7y - 11. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? -11 ஆடட்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 7y + -11. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிரும். 7y - 11 ஆகும். கொடுத்துருக்கதா அப்படியே எக்ஸ்பிரஷன் எழுதும்போது 7 டைம்ஸ் ஒய். ஓகேவா? 7y ஆடட்னு சொல்லியிருக்காங்களா? அதனால் ஆட் சிம்பிள் -11 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ -11 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? -11 தான் ஆகும். ஸோ 7y - 11. புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ சம் 5 பார்க்கலாமா? இப்போ சம் 5 பார்த்தோம்னா fill in the blanks with the correct given expression. கொடுத்துருக்கதை x + 10 x - 7 அடுத்து 2x + 1 3x - 2 x/5 11x 7x - 5 15 x/3 + 1 15 - x -1 - 4x. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? let the number be xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? fill in the blanks of the correct given expression கொடுத்துருக்காங்களா? கொடுத்து அந்த எக்ஸ்பிரஷனை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மளை அந்த blank கொடுத்துருக்க இடத்துல ஃபில்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ A to J வரைக்கும் நம்மளுக்கு சம் கொடுத்துருக்காங்க. இப்போ A பார்த்தீங்கன்னா the number divided by 5 isன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பர் 5 டிவைடட் பை 5ன்னு வருதான். அந்த let the number be xன்னு கொடுத்துட்டாங்களா? நம்பர் என்னென்னு எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க? x. ஸோ நம்பர் டிவைடட் பை 5னா x/5ன்னு அர்த்தம். x/5 இங்கே மேலே கொடுத்துருக்கிறதுல இருக்கா? x/5 இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்? x/5 இங்கே எழுதிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா the number of subtracted from 15 is நம்பர் என்ன சொல்லிட்டாங்க? x. subtracted from 15 அப்போ 15 - x. ஓகேவா? 15 - x மேலே கொடுத்துருக்கிறதுல இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. இந்த இருக்குது 15 - x. ஸோ அதை இந்த பிளாங்கில் ஃபில்அப் பண்ணணும். ஓகேவா? இப்போ சம் சி பார்த்தீங்கன்னா 10 more than the number is. நம்பர் என்னது? x. 10 more than the number. அப்போ எக்ஸை விட அதிகமாக 10. அப்போ x + 10ன்னு அர்த்தம். அதிகமாக மோர் தென்றதை ஆடட்னு சொல்லாமல் கொடுத்துருக்காங்க. x + 10 மேலே இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அப்போ அந்த x + 10 தான் அந்த பிளாங்கில் ஃபில்அப் பண்ணணும். ஓகேவா? சம் டி பாருங்கள். 2 subtracted from 3 டைம்ஸ் the number is. 3 டைம்ஸ் த நம்பர்னால் 3xன்னு அர்த்தம். 2 subtracted from 3 டைம்ஸ் x. அப்போ 3x - 2. 3x - 2 எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. 3x - 2 இருக்கு இல்லையா? அதை இங்கே ஃபில்அப் பண்ணிடணும். இப்போ E பார்த்தீங்கன்னா the number of decreased by 7 is. decreased by 7 is அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்பர் வந்து எக்ஸை விட கம்மியாக என்ன இருக்குது? 7 விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும்? x - 7. x - 7 இருக்கான்னு பாருங்கள். அப்போ நம்ம எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்றே கொடுத்துருக்காங்கல்ல, x - 7 இருக்குது. ஸோ அந்த x - 7 இங்கே எழுதிடுவோம். ஓகேவா? இப்போ சம் எஃப் பார்த்தீங்கன்னா 11 டைம்ஸ் த நம்பர் இஸ். 11 டைம்ஸ் த நம்பர் இஸ்னால் நம்பர் வந்து x. அப்போ 11x இங்கே இருக்கான்னு பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்குது. 11x இருக்குது இல்லையா? அப்போ 11xஐ இங்கே இந்த பிளாங்கில் ஃபில்அப் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்து சம் ஜி பார்த்தீங்கன்னா 1 more than 1/3 ஆஃப் த நம்பர் இஸ். 1/3 ஆஃப் த நம்பர் இஸ்னால் என்னது? 1/3. 1/3 இந்த நம்பர் இஸ்ன்றனால x/3ன்னு வரும். அப்போ x/3 1 more than நம்ம வைக்கவே என்ன சொன்னால் 1 விட அதிகமாக.
அப்போ 1 + x/3 + 1 இருக்கணும். ஆட் பண்ணியிருக்கிறாங்க. மோர் தென்னாலும் என்ன சொன்னோம், ஏற்கனவே சொல்ல பார்த்தோம். 10 மோர் தென் நம்பர் ஈஸ்ன்னு பார்த்தோமா, அப்போ x + 10ன்னு பார்த்தோமா. இங்கே என்னது 1 மோர் தென் 1/3 ஆஃப் த நம்பர் ஈஸ். அப்போ x/3 + 1ன்னு வரணும். அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. x/3 + 1. ஸோ அதை இங்கே எழுதிடணும். ஓகேவா? இப்போ ஹச் பாருங்கள். ட்வைஸ் த நம்பர் இன்க்ரீஸ்டு பை 1 இஸ். ட்வைஸ் த நம்பர் இன்க்ரீஸ்டு பை 1 இஸ். ட்வைஸ் த நம்பர்னால் என்னது? 2x. நம்பர் வந்து எக்ஸ்ன்றதை சொல்லிட்டோம். லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு நம்ம ஏற்கனவே சொல்ல பார்த்தாச்சு. அப்போ ட்வைஸ் த நம்பர்னால் 2x இன்க்ரீஸ்டு பை 1. அப்போ 1 அதிகமாக 2x + 1ன்னு வரும். அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கான்னு பாருங்கள். மேலே இருக்குது 2x + 1. ஓகேவா? அப்போ 2x + 1ன்னு நம்ம என்ன பண்ணிடணும், இங்கே எழுதிடணும். ஓகேவா? 2x + 1. அடுத்து சம் ஐ பாருங்கள். 4 times the number subtracted from -1 is. -1லேருந்து 4 times the number subtracted. அப்போ 4 times the numberனா 4x. -1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ -1 - 4x. அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இருக்கான்னு பாருங்கள். லாஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். -1 - 4x. அதுதான் இங்கே எழுத போகிறோம். 4 times the numberனா 4x. 4 times the numberனா 4x subtracted -1. அப்போ என்ன பண்ணணும்? -1 subtracted 4x. ஓகேவா? அடுத்து 7 times the number increased by 15 is. 7 times the numberனா 7x. டிக்ரீஸ்டுனா கம்மியாக 15 அப்படின்னா 7x - 15ன்னு வரும். ஓகேவா? மேலே பாருங்கள் எக்ஸ்பிரஷனில் இருக்கான்னு. இருக்குது. இது இருக்குது. 7x - 15. ஓகேவா? அங்கே கொடுத்துருக்கிறது தான் நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அப்போ 7x - 15 இங்கே எழுதிடணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்கே இருக்கிற சம்பளம் என்ன பண்ணியிருக்கிறோம், மேலே கொடுத்துருக்கிறத வச்சு எக்ஸ்பிரஷனை ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனை கரெக்டாக எழுதியிருக்கிறோம். இதுதான் நீங்களும் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்களாம் ட்ரை பண்ணி பழகுங்க. ஓகேவா? தேங்க்யூ செல்லமே. நம்ம 8.3ல் ரிமைனிங் இருக்கிற சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.